ஆசிரியை வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய தலைமை ஆசிரியரை உடனடியாக கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட ஆசிரியை ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபா என்பவர் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் ஈரோட்டில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் முத்துராமசாமியிடம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தனது வீட்டின் பத்திரத்தை அடமானமாக வைத்து 15 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பெற்றுள்ளார். பின்னர் அசல் மற்றும் வட்டி தொகையாக 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்த நிலையில் வீட்டு பத்திரத்தை முத்துராமசாமி திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பிரபா கடந்த ஆண்டு முத்துராமசாமியின் மீது புகார் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது கடந்த மாதம் முத்துராமசாமி மற்றும் அடியாட்கள் பிரபாவின் வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை எல்லாம் லாரியில் எடுத்துச் சென்றுள்ளனர். இது குறித்து ஆசிரியை பிரபா ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜவஹரிடம் உடனடியாக தலைமை ஆசிரியர் முத்துராமசாமியை கைது செய்ய வேண்டும் என்று மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆசிரியை பிரபா தான் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காவல்துறையினர் முத்துராமசாமியை இதுவரை கைது செய்யவில்லை என்றும் தன் வீட்டில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை இதுவரை காவல்துறை மீட்டு தரவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். பழுதடைந்த தொகுப்பு வீடு பராமரிப்பு பணிக்காக 1.5 லட்சம் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கூரையை இடித்து வீட்டு கட்டுமான வேலையை தொடங்காமல் ஒப்பந்ததாரர் காலதாமதம் செய்வதாக முதியோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் நாகர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட எர்காலங்காட்டு புதூரில் வயதான தம்பதிகளான பெருமாள் ராமாயி தொகுப்பு வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவர்களுடன் மனநலம் பாதிக்கப்பட்ட பேரனும் வசித்து வருகிறார். இந்நிலையில் எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட இவர்களது தொகுப்பு வீடு தமிழ்நாடு அரசின் ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் பராமரிப்புக்கு ரூபாய் 1.5 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையும் பணி எதுவும் மேற்கொள்ளாததால் தனது பேரனை வைத்து பணியிலும் மழையிலும் அவதி அடைவதாக முதியவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு வீடு கட்டி தருவதாக ஒப்புக்கொண்ட ஒப்பந்ததாரர் விரைவாக பணி முடித்து வீட்டை ஒப்படைக்க வேண்டும் என முதியவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி வளாகத்தில் தனது மாட்டை ஊழியர்கள் பிடித்து வந்ததாக கூறி பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட மாட்டின் உரிமையாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரை அடுத்த கக்கன் சாலையில் சுற்றித் திரிவதாக 2 மாடுகளை மாநகராட்சி சுகாதார பிரிவினர் பிடித்து வாகனத்தில் ஏற்றினர். அப்போது இதனை அறிந்து வந்த தாம்பரம் மாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தனது மாட்டை பிடித்து விட்டதாக கூறி ஊழியர்களிடம் தகராறு செய்துள்ளார். இருப்பினும் மாநகராட்சி ஊழியர்கள் மாட்டு வாகனத்தை மாநகராட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றனர். அப்போது பின்தொடர்ந்து சென்ற கோகுல் மற்றும் அவரது தந்தை ஜானகிராமன் ஆகியோர் மாநகராட்சி அலுவலக நுழைவாயிலில் சுகாதார அதிகாரிகளுடன் தகராறு செய்தனர். பிடிக்கப்பட்ட மாடு அவரது மாடு இல்லை என்று தெரிவித்தும் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்ட கோகுல் திடீரென மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை தனது உடலில் ஊற்றிக்கொண்டார். இதனால் மாநகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உத்திரமேரூர் அருகே சாலவாக்கத்தில் பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்த பெட்ரோல் விநியோகம் செய்யப்படுவதால் வாகனங்கள் பழுதாகுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாலவாக்கம் ஊராட்சியில் தனியாருக்கு சொந்தமாக பெட்ரோல் பங்க் ஒன்று பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் அந்த பங்கில் வாகன ஓட்டிகள் பலர் பெட்ரோல் நிரப்பி சென்ற நிலையில் அவர்களுடைய வாகனங்கள் சிறிது தூரம் சென்ற பிறகு பழுதாகி நின்றுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த வாகன ஓட்டிகள் பெட்ரோலை பார்த்தபோது அதில் தண்ணீர் கலந்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வாகன ஓட்டிகள் பலர் அந்த பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சரபங்கா நதியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அரசிராமணி செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள
விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. பெஞ்சல் புயலின் தொடர் கனமழை காரணமாக ஏற்காடு சேர்வராயன் மலையில் தொடங்கும் சரபங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசிராமணி, செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சாலையோரமாக உள்ள மளிகை கடை, பேக்கரி, இரும்பு கடைகளிலும் தண்ணீர் சூழ்ந்து நின்றது. இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசிராமணி, செட்டிப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தண்ணீர் சூழ்ந்து நின்றதால் இன்று அப்பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட கூரை வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்ததால் கிராம மக்கள் வீடின்றி தவித்து வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலியால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்து பெரும் சேதம் ஏற்பட்டது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மயிலக்குப்பம், திமிரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் ஏரி ஓடைகள் நிரம்பி ஊருக்குள் மழைநீர் சூழ்ந்து 10க்கும் மேற்பட்ட கூரை வீடுகளின் சுவர்கள் மற்றும் ஒரு அரசு தொகுப்பு வீடு இடிந்து சேதமானது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறி அருகிலுள்ள அரசு அலுவலகங்களில் கிராம மக்கள் தஞ்சமடைந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் வீடுகளின்றி தவிக்கும் தங்களுக்கு தொகுப்பு வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தற்போது தேவையான அத்தியாவசிய பொருட்களுடன் கூடிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதேபோன்று ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீர்பாதநல்லூர் கிராமத்திலிருந்து 3 துறைப்பட்டு செல்லும் தார் சாலையில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் அவதியடைந்து வரும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை எழுந்துள்ளது. காடியாம்பட்டி தாலுகாவில் மழையால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை காரணமாக சரபங்கா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் டேனிஸ்பேட்டை, கூட்டப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளை சூழ்ந்தது. விவசாய தோட்டங்களில் புகுந்த வெள்ளம் நெல், மஞ்சள், பூக்கள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களையும் அடித்து சென்றது. மேலும் ஆற்றங்கரையோர பகுதிகளில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. லட்சக்கணக்கில் செலவு செய்து வளர்த்த பயிர்களை வெள்ளம் அடித்து சென்றது துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், சரபங்கா நதியின் கரைகளை பலப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றி நிலையான உறுதியான கால்வாய்களை அமைக்க வேண்டும் என தெரிவித்தனர். எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள், கரும்பு, இந்தாண்ட நெல் போட்டேன். மஞ்சள் அழுகி போச்சுங்க. இப்போ 4 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சனால மஞ்சள் அழுகி இப்படி போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மஞ்சளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா செலவாயிருக்கு இது வரைக்கும். எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து, அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு முடிவு பண்ணி ஒரு நிவாரணம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இது வரலாறு காடாத தண்ணி. எனக்கு இன்றைக்கி வயசு 50 வயசு ஆகுதுங்க. 50 வயசில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி இது வரைக்கும் தான் முறையாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட நஷ்டீடு ஆகிருக்கு. இன்னும் கிணறு இடிஞ்சு விழுந்து போச்சுங்க. அந்தாண்ட இன்னொன்று கரும்பில் பார்த்தீங்கன்னா பூரா இதுக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப்பில் பூரா பாட்டில் ஏரியில் சாப்பிட்டு பூரா பாட்டில் பூரா என் காடே கிடக்குதுங்க. இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இது எப்படி பொறுக்கிறதே தெரியல. இதுக்கெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு நிவாரணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஓமலூர் அருகே புயல் மழையால் கிழக்கு சரபங்கா ஆற்றுப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவில் புயலால் கொட்டி தீர்த்த கனமழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமம் குரமச்சி கரடு வனத்தை ஒட்டியுள்ள அணையேரியின் தடுப்பணையில் இருந்த தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. கட்டி முடித்து 3 ஆண்டுகளே ஆன நிலையில் பாலத்தின் ஒரு பகுதி கான்கிரீட்டையே வெள்ளம் பெயர்த்து சென்றுள்ளது. இதனால் கிராமத்தின் போக்குவரத்து துண்டித்துள்ளதால் மாணவர்கள், விவசாயிகள் வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை. உடைந்த பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து விரைவாக சீரமைத்து தரமான பாலம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வனத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பாலம் சீரமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கடலூர் அடுத்த குண்டு உப்பளவாடி ஊராட்சிக்குட்பட்ட கண்டக்காடு மற்றும் தாழக்குடா போன்ற கிராமங்களை சுற்றியுள்ள சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலத்தில் நெல், மணிலா, உளுந்து, வாழை போன்ற பயிர்கள் சாகுபடி செய்திருந்தனர். இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தாழக்குடா மற்றும் கண்டக்காடு கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் அனைத்தும் தண்ணீரால் மூழ்கியதுடன் ஆற்றில் அடுத்து வரப்பட்ட மணல்கள் அனைத்தும் விவசாய நிலத்தில் படிந்து தற்போது மணல் திட்டாக காட்சியளிக்கிறது. இதனால் பெரும் சேதத்திற்கு உள்ளான விவசாய நிலங்களை கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் CP ஆதித்யா செந்தில்குமார், மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, தென்பெண்ணை ஆற்றத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குண்டு உப்பளவாடி ஊராட்சிக்குட்பட்ட கண்டக்காடு பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மணல் திட்டுகளாக மாறியுள்ளது. இதுகுறித்த வேளாண் பொறியியல் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விளைநிலத்தில் படிந்துள்ள மணலை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை மூலம் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தொடர் கனமழையால் கார்த்திகை தீப அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் செராமிக் தொழிற்பேட்டையில் தீப விளக்குகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறு குறு குடிசை தொழில் முதல் பெரு நிறுவன தொழிற்சாலைகள் வரை அகல் விளக்குகள் உற்பத்தி செய்தல், பீங்கான் பொருட்கள் செய்தல், சுவாமி சிலைகள், தலைவர் சிலைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்யப்பட்டு தமிழகம் மற்றும் வெளி மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நேரடியாக சுமார் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும், மறைமுகமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பயனடைந்து வருகின்றனர். இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்த நிலையில் அகல் விளக்குகள் உற்பத்தி செய்வதில் கடும் பாதிப்பு அடைந்துள்ளது. மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட அகல் விளக்குகளை காய வைக்க முடியாத நிலையில் கடந்த 3 நாட்களில் சுமார் 120 டன் என 1 கோடி ரூபாய் வரை தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக செராமிக் உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் கார்த்திகை தீப திருநாள் நெருங்கிவிட்ட நிலையில் இனிவரும் காலங்களில் மழை பெய்யாமல் இருந்தால் மட்டுமே அகல் விளக்குகளை தயார் செய்ய முடியும் என தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள், இனிவரும் காலங்களில் செராமிக் தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படாமல் மாற்று ஏற்பாடு செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.